மகாராஷ்டிர மாநிலம் பூனே அருகே அமைந்துள்ள வரலாற்று சிறப்பு மிக்க லாகோட் கோட்டை வழக்கம் போல சுற்றுலா பயணிகளால் பரபரப்பாக இருந்தது. மலைப்பாதையில் படம் எடுத்துக் கொண்டிருந்த இளைஞர்கள், குடும்பங்கள், மலையேற்ற ஆர்வலர்கள் என இயல்பான சூழல் நிலவியது. ஓர் இளம் ஜோடி அந்த கோட்டையின் மீது ஏறியது. சில நிமிடங்கள் அங்கு எழுந்த ஒரு பெண்ணின் அலறல் அங்கிருந்த அமைதியான சூழலை தலைகீழாக மாற்றியது. அலறிய அந்த பெண் சியா கோயல். கீழே விழுந்து உயிரிழந்தவர் அவர் திருமணம் செய்யவிருந்த இளம் தொழிலதிபர் கேத்தன் அகர்வால். முதலில் இது ஒரு துரதிருஷ்டவசமான மலையேற்ற விபத்தாகவே அனைவராலும் கருதப்பட்டது. ஆனால் சில நாட்களில் இந்த மரணம் சாதாரண விபத்து அல்ல, மிக நுணுக்கமாக திட்டமிடப்பட்ட கொலை என்பது காவல்துறை விசாரணையில் வெளியாகி இப்போது நாட்டையே உலுக்கி வருகிறது. கேத்தன் அகர்வால் கொலை வழக்கு என்ன நடந்தது? 26 வயதான கேத்தன் அகர்வால் பூனேவைச் சேர்ந்த புகழ்பெற்ற கட்டுமான நிறுவனமான சக்சஸ் குரூப்பின் இயக்குநர்களில் ஒருவர். அமெரிக்காவின் மாசசூசெட்ஸில் உயர்கல்வி பயின்ற அவர் இந்தியா திரும்பிய பிறகு குடும்ப நிறுவனத்தில் இயக்குநர்களில் ஒருவராக இணைந்து பணியாற்றி வந்தார். தொழில் உலகில் எதிர்கால தலைவராக பார்க்கப்பட்டார். அவரது குடும்பம் சமூகத்தில் செல்வாக்கு மிக்கது. அவரது உறவினர்கள் சொல்வதை வைத்து பார்த்தால் கேத்தன் அமைதியான குணம் கொண்டவர், அனைவரிடமும் அன்பாக பழகுபவர், குடிப்பழக்கம் இல்லை, சாகச பயணங்களில் ஆர்வம் அதிகம். லகோட் கோட்டைக்கு அவர் பலமுறை மலையேற்றம் சென்ற அனுபவம் உடையவர் என்று கூறுகிறார்கள். இதுவே பின்னர் அவரது குடும்பத்திற்கு முதல் சந்தேகத்தை ஏற்படுத்தியது. இவ்வளவு அனுபவம் உள்ள ஒருவர் சுலபமாக தவறி விழுவாரா என்ற கேள்வியே விசாரணையின் திசையை மாற்றியது. 20 வயதான சியா கோயல் பூனேவைச் சேர்ந்தவர். கல்லூரியில் வணிகவியல் படித்து வந்த அவர் தனியாக பேக்கரி தொடங்க திட்டமிட்டிருந்ததாக கூறப்படுகிறது. அவரை அறிந்தவர்கள் எப்போதும் சிரித்த முகம், மிகவும் நட்பாக பழகுபவர், குடும்ப நிகழ்ச்சிகளில் உற்சாகமாக இருப்பார் என்று விவரிக்கிறார்கள். கேத்தன் குடும்பத்திற்கும் சியா குடும்பத்திற்கும் தொலைதூர உறவு இருந்தது. இதனால் திருமண பேச்சுகள் எளிதாக முன்னேறின. இரு குடும்பங்களும் இந்த திருமணத்தை மிக பிரம்மாண்டமாக நடத்த திட்டமிட்டிருந்தன. 2026 பிப்ரவரி மாதம் காதலர் தினத்தில் நிச்சயதார்த்தம் நடைபெற்றது. சமூக ஊடகங்களில் வெளியான காணொளிகளில் இருவரும் நடனமாடுவது, கேக் வெட்டுவது, ஒருவருக்கு ஒருவர் பரிசுகள் வழங்குவது போன்ற காட்சிகள் இடம்பெற்றிருந்தன. இந்த காணொளிகளை பார்த்த யாருக்கும் இந்த உறவில் ஏதேனும் பிரச்சனை இருக்கிறது என்று தோன்றியிருக்காது. திருமணமும் சாதாரணமாக நடத்த திட்டமிடப்படவில்லை. ராஜஸ்தானின் உதய்பூரில் உள்ள அரண்மனையில் டெஸ்டினேஷன் வெட்டிங்காக நடத்த திட்டமிடப்பட்டது. விருந்தினர்களுக்காக 2 சார்ட்டர் விமானங்கள் முன்பதிவு செய்யப்பட்டதாகவும் பிரம்மாண்டமான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்ததாகவும் போலீசார் தெரிவிக்கின்றனர். எல்லாம் சுமூகமாக போனதாக தெரிந்த நிலையில்தான் இதற்கு பின்னர் வேறொரு மறைமுக வாழ்க்கை நடைபெற்று வந்ததையும் விசாரணையில் தெரிய வந்தது. போலீஸ் விசாரணையில் வெளிவந்த தகவலின்படி சியா கோயலுக்கு சேத்தன் சௌத்ரி என்ற இளைஞரோடு நெருங்கிய தொடர்பு இருந்திருக்கிறது. 22 வயதான சேத்தன் BBA படித்து வந்தவர். குடும்பத்துடன் சேர்ந்து மசாலா மற்றும் உலர்பழ வியாபாரத்திலும் ஈடுபட்டிருந்தார். சிறுவயதிலிருந்தே விளையாட்டுகளில் ஆர்வம் கொண்டவர். பல கோப்பைகளை வென்ற கிரிக்கெட் வீரர் என்றும் அக்கம் பக்கத்தினர் கூறியுள்ளார்கள். வெளிப்படையாக அமைதியான வாழ்க்கை வாழ்ந்த இந்த இளைஞர்தான் பின்னர் கொலைச்சதியில் முக்கிய குற்றவாளியாக கைது செய்யப்பட்டார். விசாரணையில் மிக முக்கியமான ஆதாரங்களில் ஒன்று இந்த இருவரின் தொலைபேசி தொடர்புகள் தான். கடந்த 6 மாதங்களில் சியா சேத்தனுக்கு இடையே 4400க்கும் மேற்பட்ட தொலைபேசி அழைப்புகள் நடைபெற்றதாக போலீஸ் தெரிவிக்கிறது. அவை பல 100 மணி நேரம் நீடித்ததாகவும் கூறப்படுகிறது. இந்த அளவிலான தொடர்ச்சியான தொடர்பே இருவரும் வெறும் நண்பர்கள் அல்ல என்பதற்கான முக்கிய தொழில்நுட்ப ஆதாரமாக அமைந்தது. இந்த உறவை பற்றி சியாவின் குடும்பத்திற்கோ கேத்தனின் குடும்பத்திற்கோ தெரியவில்லை என்று விசாரணையில் கூறப்பட்டுள்ளது. கேத்தன் மரணத்திற்கு பிறகே சேத்தன் யார் என்ற கேள்வி இரு குடும்பங்களிடமும் எழுந்தது. விசாரணை அதிகாரிகள் கூறுவதன்படி சியா கோயல் இந்த திருமணத்தை விரும்பவில்லை. ஆனால் அதை வெளிப்படையாக மறுக்கவும் இல்லை. இதற்கான காரணம் குறித்து இன்னும் விசாரணை நடைபெற்று வருகிறது. முதலில் இது ஒரு சாதாரண விபத்து என்று கருதப்பட்டாலும் புனே கிராமப்புற போலீசார் விசாரணையை ஆழப்படுத்திய போது இது திடீர் ஆவேசத்தில் நிகழ்ந்த குற்றமல்ல என்பது தெளிவாக தெரிய வந்தது. பல மாதங்களாக திட்டமிடப்பட்டு பலமுறை முயலப்பட்டு இறுதியில் வெற்றிகரமாக நிறைவேற்றப்பட்ட கொலை சதி என விசாரணை அதிகாரிகள் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளார்கள். போலீசார் கூறுவதன்படி சியா கோயலும் சேத்தன் சௌத்ரியும் திருமணத்தை நிறுத்துவதற்கு பதிலாக
கேத்தன் அகர்வாலை அகற்றிவிட்டால் மட்டுமே தாங்கள் ஒன்றாக வாழ முடியும் என்ற முடிவுக்கு வந்ததாக கூறப்படுகிறது. இந்த சதியை அவர்கள் ஒரே நாளில் உருவாக்கவில்லை. விசாரணையில் கைப்பற்றப்பட்ட செல்போன் அழைப்புகளின் பதிவுகள், குறுஞ்செய்திகள் மற்றும் டிஜிட்டல் ஆதாரங்களின் அடிப்படையில் இந்த முடிவு பல வாரங்களாக ஆலோசிக்கப்பட்டதாக சுட்டிக்காட்டியுள்ளது. போலீசாரின் கூற்றுப்படி முதலில் கேத்தனை சாலை விபத்தில் உயிரிழந்தது போல காட்டும் திட்டம் குறித்து இருவரும் ஆலோசித்ததாக கூறப்படுகிறது. எனினும் அது நடைமுறைக்கு வரவில்லை என்று விசாரணை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். திருமணத்துக்கு முன் கேத்தனும் சியாவும் இந்தோனேசியாவின் பாலி தீவுக்கு செல்ல திட்டமிட்டிருந்ததாக விசாரணையில் தெரிய வந்தது. அங்கு சுற்றுலாவின் போது விபத்து ஏற்பட்டது போல் காட்டும் திட்டம் குறித்தும் இருவரும் பேசியதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். ஆனால் அந்த பயணம் நடைபெறாததால் அந்த திட்டமும் கைவிடப்பட்டிருக்கிறது. முதல் 2 முயற்சிகளும் பலனளிக்காததால் மக்கள் நடமாட்டம் குறைவாக இருக்கும் மலைப்பகுதியை தேர்வு செய்ய இருவரும் முடிவு செய்ததாக தெரிகிறது. அதன் பிறகுதான் லகோட் கோட்டை தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. வரலாற்று சிறப்பு மிக்க இந்த கோட்டைக்கு தினமும் நூற்றுக்கணக்கானோர் வந்தாலும் சில விளிம்பு பகுதிகள் மிகவும் ஆபத்தானவையாக இருக்கின்றன. அங்கு தடுப்புச் சுவர் இல்லாத இடங்களும் உள்ளன. ஒருவர் தவறி விழுந்தால் அது விபத்தாகவே தோன்றும் என்ற எண்ணத்தில் இந்த இடம் தேர்வு செய்யப்பட்டிருக்கலாம் என்று போலீசார் சந்தேகிக்கின்றனர். ஜூன் 18 காலை சியா வழக்கம் போல கேத்தனை தொடர்பு கொண்டு லகோட் கோட்டைக்கு செல்லலாம் என்று கூறியிருக்கிறார். இது காதல் ஜோடிகளுக்கான ஒரு சாதாரண சுற்றுலாதான் என கேத்தன் நினைத்ததாக அவரது குடும்பம் தெரிவிக்கிறது. அதே நேரத்தில் சேத்தன் வேறு பாதையில் கோட்டை அடைந்ததாக போலீசார் கூறுகின்றனர். கேத்தனும் சியாவும் கோட்டையின் உயரமான பகுதிக்கு சென்றனர். அந்த நேரத்தில் சேத்தன் அருகிலேயே மறைந்திருந்ததாக தெரிகிறது. போலீசாரின் குற்றச்சாட்டுப்படி சரியான தருணத்தில் பின்னால் வந்த சேத்தன் கேத்தனை தாக்கி பள்ளத்தாக்குக்குள் தள்ளியதாக கூறப்படுகிறது. இந்த குற்றச்சாட்டு தற்போது நீதிமன்ற விசாரணைக்கு உட்பட்டுள்ளது. கேத்தன் நூற்றுக்கணக்கான அடி ஆழத்தில் விழுந்து உயிரிழந்தார். போலீசார் சியாவின் செல்போனை ஆய்வு செய்து பார்த்தபோது சம்பவத்திற்கு முன்பும் பின்னரும் சேத்தனுடன் நடந்த தொடர்புகள் கவனத்தை ஈர்த்தன. அதன் பின் சேத்தனின் தொலைபேசியும் ஆய்வு செய்யப்பட்டது. இருவரும் தொடர்ச்சியாக தொடர்பில் இருந்தது, இருப்பிட தகவல்கள், செல்போன் டவர் பதிவுகள், அழைப்பு பதிவுகள் ஆகியவை ஒன்றுக்கொன்று பொருந்தியதாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றனர். சம்பவம் நடந்த நாளில் சேத்தனின் செல்போன் சில நேரம் அணைக்கப்பட்டிருந்ததும் சந்தேகத்தை அதிகரித்தது. விசாரணையை திருப்பிய முக்கிய ஆதாரங்களில் ஒன்று அருகில் இருந்த கண்காணிப்பு கேமரா காட்சிகள். அதில் முகத்தை மறைக்கும் வகையில் ஹூடி அணிந்த ஒருவர் சம்பவ இடத்தை நோக்கி செல்வது பதிவாகி இருக்கிறது. பின்னர் அந்த ஆடை, பயண விவரங்கள் மற்றும் பிற ஆதாரங்களை ஒப்பிட்டு பார்த்தபோது அது சேத்தன் தான் என்று போலீசார் தெரிவித்தனர். மேலும் சம்பவத்திற்கு பிறகு அவர் பயன்படுத்தியதாக மறைத்து வைக்கப்பட்டிருந்த செல்போனும் கைப்பற்றப்பட்டதாக விசாரணையில் கூறப்பட்டுள்ளது. இந்த ஆதாரங்கள் அனைத்தையும் இணைத்து ஆய்வு செய்த போலீசார் இது விபத்து அல்ல, திட்டமிட்ட கொலை என்ற முடிவுக்கு வந்தனர். அதன் பிறகு சியா கோயலும் சேத்தன் சௌத்ரியும் கைது செய்யப்பட்டார்கள். ஆனால் கைது செய்யப்பட்ட பிறகு விசாரணையில் புதிய திருப்பம் ஏற்பட்டது. இருவரும் ஒருவர் மீது ஒருவர் குற்றச்சாட்டுகளை முன்வைக்க தொடங்கினர். கொலை செய்யும் யோசனை அவருடையது, இல்லை திட்டம் அவளுடையது என்று இருவரும் முரண்பட்ட வாக்குமூலங்களை அளித்ததாக போலீசார் தெரிவித்தனர். இந்த முரண்பட்ட வாக்குமூலங்கள் வழக்கை இன்னும் சிக்கலாக்கியுள்ளன. போலீசார் கூறுவதன்படி குற்றம் சாட்டப்பட்ட இருவரும் ஆரம்பத்தில் ஒத்துழைப்பது போல் தோன்றினாலும் விசாரணை தீவிரமடைந்த போது இருவரும் ஒருவர் மீது ஒருவர் குற்றச்சாட்டுகளை சுமத்த தொடங்கினர். விசாரணை அதிகாரிகள் நீதிமன்றத்தில் தெரிவித்த தகவல்படி சியா கோயலும் சேத்தன் சௌத்ரியும் கொலை திட்டத்தை யார் உருவாக்கினார் என்பது குறித்த முரண்பட்ட வாக்குமூலத்தை அளித்தனர். திருமணத்தை விரும்பாத சியாதான் கேத்தனை அகற்ற வேண்டும் என்று கூறினார். நான் அவளது வற்புறுத்தலுக்கு இணங்கினேன் என்று சேத்தன் கூறியிருக்கிறார். கொலை செய்யும் யோசனையை கூறியது சேத்தன் தான். நான் மன அழுத்தத்தில் இருந்தேன் என்று சியா விளக்கம் அளித்திருக்கிறார். இந்த முரண்பாடுகளால் இருவரின் டிஜிட்டல் தொடர்புகள், இருப்பிட தகவல்கள், அழைப்பு பதிவுகள் உள்ளிட்ட தொழில்நுட்ப ஆதாரங்களையே போலீசார் முக்கியமாக நம்பியுள்ளனர். அவை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளன. திருமண அழைப்பிதழ்கள் தயாராகி கொண்டிருந்த நேரத்தில் இறுதிச் சடங்கிற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டிய நிலை உருவாகி இருக்கிறது. இந்த வழக்கில் மிகவும் கவனத்தை ஈர்த்த சம்பவங்களில் ஒன்று சியாவின் பெற்றோரின் கருத்து. பல வழக்குகளில் குற்றம் சாட்டப்பட்டவர்களின் குடும்பத்தினர் அவர்களுக்கு ஆதரவாக பேசுவது வழக்கம். ஆனால் இந்த வழக்கில் சியாவின் தாயார், எங்கள் மகள் குற்றவாளி என்று நீதிமன்றத்தில் நிரூபிக்கப்பட்டால் அவருக்கு மிக கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் என்றும்
கேத்தன் எங்களுக்கு மகனை போன்றவர் என்றும் கூறினார். இந்த கருத்து சமூக ஊடகங்களிலும் தேசிய ஊடகங்களிலும் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த வழக்கு சட்டத்தை கடந்து சமூகத்திலும் பல கேள்விகளை எழுப்பியுள்ளது. ஒரு உறவை தொடர விரும்பாத நிலையில் இருந்தால் திருமணத்தை நிறுத்துவதற்கான சட்டப்பூர்வமான வழிகள் இருந்தும் ஏன் இத்தகைய குற்றச்சாட்டுக்கு வழிவகுக்கும் முடிவுகள் எடுக்கப்படுகின்றன? குடும்ப அழுத்தமா, சமூக அவமானத்தின் பயமா, அல்லது திட்டமிடப்பட்ட பேராசையா? இந்த கேள்விகளுக்கான பதில்களை விசாரணை முழுமையாக வழங்கவில்லை. நீதிமன்ற விசாரணை முடிவடைந்த பிறகே பல அம்சங்களுக்கும் தெளிவு கிடைக்கும். இந்த வழக்கு நவீன குற்ற விசாரணைகளில் டிஜிட்டல் ஆதாரங்களின் முக்கியத்துவத்தை மீண்டும் வெளிப்படுத்தியுள்ளது. இளம் வயதில் வெற்றிகரமான தொழில் வாழ்க்கையை நோக்கி சென்ற கேத்தன் அகர்வால் சில வாரங்களில் திருமண மேடையில் அமர வேண்டியவர். ஆனால் அதற்கு பதிலாக அவரது உயிர் ஒரு மலைப்பள்ளத்தாக்கில் முடிந்தது என்பது இந்த வழக்கின் மிகப்பெரிய சோகம். மறுபுறம் வாழ்க்கையை ஒன்றாக அமைத்துக் கொள்ள நினைத்ததாக கூறப்படும் சியா கோயலும் சேத்தன் சௌத்ரியும் இன்று நீதிமன்றத்திற்கும் சிறைச்சாலைக்கும் இடையில் தங்கள் எதிர்காலத்தை எதிர்நோக்கி நிற்கிறார்கள். காதல், நம்பிக்கை, குடும்பம், திருமணம், சமூக அழுத்தம், தொழில்நுட்ப ஆதாரங்கள், குற்ற விசாரணை இவை அனைத்தும் ஒன்றாக பின்னி பிணைந்த சமகால இந்தியாவின் மிகவும் பரபரப்பான குற்ற வழக்குகளில் ஒன்றாக கேத்தன் அகர்வால் மரண வழக்கு பார்க்கப்படுகிறது.